ம். ஏய், குட்டி பால திருப்புர சுந்தரி. இது நான் 8 monthsல இருக்கப்ப எடுத்த போட்டோ. ஓ, ஏய், இந்த போட்டோல உன் முடி எவ்வளவு அழகா இருக்கு. இப்பயும் நல்லா இருக்கு, கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. ஆ ரெண்டுமே நல்லா தான் இருக்கு, சும்மா சொன்னேன். இந்த போட்டோ எடுக்கும்போது தான் என் அப்பா அம்மாவை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேனா. ஓஹோ, என்னோட அழுகையை தாங்க முடியாம அந்த போட்டோகிராஃபர் அங்கிள் போட்டோ எடுக்க முடியாதுன்னு கிளம்பும் போது அப்ப அப்பா அம்மா அவரை தடுத்து நான் அழுகையை நிறுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த போட்டோவை எடுத்தாங்களாம். அதுக்கு தான் போல இருக்கு. லைட்டா கண்ணுல தண்ணி இருக்குல்ல. ஆமா, இது நான் மொட்டை அடிச்சிருக்கப்ப எடுத்த போட்டோ. என் அப்பா சொன்னாரு, மொட்டை அடிக்கிற வரைக்குமே நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேனா. ஆனா மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் கண்ணாடியில என்ன பார்த்து என் முடி எனக்கு வேணும், ஒட்டி விடுங்கன்னு ரொம்ப அழுதனா. அது எங்க அப்பா சொல்லி சொல்லி ரொம்பவே சிரிச்சிட்டு இருப்பாரு. இது நான் 1 yearல எடுத்த போட்டோ. இந்த போட்டோ எடுக்கும்போது யாரும் ஒன்னும் அழ வைக்கலையா? ரொம்ப ஹாப்பியா இருக்க. இது நான் just 11 daysல இருக்கப்ப எடுத்த போட்டோ, எங்க பெரியம்மா கூட. இது பாத்தியா, இதுல கூட நான் அழுதிருக்க மாட்டேன். நல்லா இருக்குல்ல? பாத்துட்டு தான் இருக்கேன். அப்பெல்லாம் பேய்ங்க ரொம்பவே ஸ்டைலா இருக்கும். நல்லா இருக்குல்ல? அவ்வளவுதான், இனிமே காட்ட மாட்டே போ. இல்ல இல்ல இல்ல, சொல்ல மாட்டேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போட்டோ. நல்லா இருக்குல்ல? ஏஞ்சல் மாதிரி இருக்கு. இது என்னோட தம்பி கூட. இது போதும். ஏன், என்னாச்சு? இன்னும் போட்டோஸ் இருக்குல்ல? பரவாயில்ல, இன்னைக்கு போதும். ஏய் இரு, நான் பாக்குறேன். வேணான்னு சொல்றல்ல. பாக்கணும்னு சொல்றேன்ல. வேணாப்பா. நான் பாக்கணும். வேணான்னு சொல்றல்லப்பா. பாக்கணும்ன்றல. ஏய், இதுக்கு தான் நீ இந்த போட்டோவை பார்க்க வேணான்னு சொன்னியா? விஸ்வா, ஒழுங்கா அந்த போட்டோ என்கிட்ட கொடுத்துரு. விஸ்வா, உனக்கு மரியாதையா சொல்றேன், என்னோட போட்டோ என்கிட்ட கொடுத்துரு. நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு கொடுக்குறேன். நீ பார்க்க கூடாது விஸ்வா. அதெல்லாம் பரவாயில்ல, சின்ன வயசு போட்டோ தானே, ஒரு வாட்டி பார்த்துட்டு கொடுக்குறேன். கூட விஸ்வா. இப்போ எடுத்துக்கோ. விஸ்வா, கூட விஸ்வா. கூட. இங்க பாரு. ஏய் வேணாம், இங்க பாரு. உன்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணாலும் போட்டோ மட்டும் நான் தரவே மாட்டேன். கண்டிப்பா கொடுப்ப. சொன்னல, நீயே கொடுப்பன. இனிமே அந்த போட்டோ எவனுக்கு வேணும்? என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்ல இருக்கவங்கள தவிர இன்னொருத்தருக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபீல் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்.
அந்த ஃபீல் இன்னைக்கு என்னோட புருஷனுக்கு கிடைச்சதா. என் புருஷன் கிட்ட இருந்த ஃபர்ஸ்ட் முத்தம் எனக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. ஆனா என்னோட புருஷனோட அவசரத்தை பார்த்தா அது கூடிய சீக்கிரம் நடந்துரும்னு தோணுது. என் லைஃப்ல வந்த எல்லா டேஸை விட லாஸ்ட் 2 days ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணா இருந்தது. பியர் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் இனிமே குடிக்க கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவை பார்த்தேன். என் புருஷனுக்கு முத்தம் கொடுத்தேன். மொத்தத்துல நான் என்ன மாதிரி இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஒரு விதத்துல நான் கல்யாணம் பண்ணது ரைட்டான டெசிஷன் எனக்கு தோணுது. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி மேரேஜ், இந்த மாதிரி புருஷனை தவிர வேற என்ன தேவைப்பட போகுது? ஐ திங்க் ஐ எம் லக்கி. தேங்க் யூ so much அப்பா. சொல்றா. டேய் கிருஷ்ணா, என் பொண்டாட்டி எனக்கு முத்தம் கொடுத்தாடா. ஐயோ, எனக்கு பத்த வச்சிட்டானே. சிச்சி, நீங்க இதெல்லாமா பேசிட்டு இருப்பீங்க? சி, என்ன கொடுமடா இது. அப்படி இல்ல சொல்லும் அது. சி, வெளியே போய் தொலை. டேய் கிருஷ்ணா, இருக்கியாடா? ஏண்டா ஏதோ குடிமூழ்கி போற மாதிரி அப்படி கத்துற? எக்ஸைட்மெண்ட்ரா, அதான் கத்திட்டேன். உன் எக்ஸைட்மெண்ட்டை மடிச்சு. டேய் என்னடா குட் நியூஸ் சொன்னா இப்படிலாம் பேசுற? பின்ன என் பொண்டாட்டி கூட தான் எனக்கு 100 முத்தம் கொடுத்தா. நான் சொல்லிட்டா தெரியுறேன். டேய் இது அது இல்லடா. அதெல்லாம் இருக்கட்டும். பருப்பு செய்யறதுக்கு உன்கிட்ட ஏதாவது ரெசிபி இருக்கா மச்சான்? டேய் உன்கிட்ட சொன்னதே வேஸ்ட்ரா. நீ இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதே, என்கிட்ட பேசவும் பேசாத. டேய் மச்சான், அதுலடா அது. வச்சிட்டானா? எல்லாத்துக்கும் அவசரம் இவனுக்கு. ஏய், பருப்பு வெந்துச்சா? இவ பண்ற குடுமைக்கு நான் என்னைக்கு சாவ போறனோ? என்ன என்ன சொன்ன நீ? ஒண்ணுல செல்லம், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் சமைச்சு கொண்டு வரேன். உனக்கு எந்த பருப்பு ரொம்ப பிடிக்கும்? சிறு பருப்பு பிடிக்குமா இல்ல பாலக் பருப்பு பிடிக்குமா? அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ ஹலோ. எடுத்தது ஒரு பில்லு மட்டும்தான். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஓ அவ்வளவுதானே?